மகாபெரிவா சரணம். நாம் இறைவனை வழிபடும் பொழுது இப்போ கோயிலுக்கெல்லாம் போகிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு சில விஷயங்களை நாம் கண்டிப்பாக கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு நியதி வச்சுருக்காங்க. வீட்டில் இறைவனை வழிபட்டால் கூட இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தேங்காய், வாழைப்பழம், கற்பூரம், இது மூன்றும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், எல்லாமே நம்ம கொண்டு போகிறோமே அப்படின்னு சொல்லி. ஆனால் கொண்டு போனால் பத்தாது, அதை கொண்டு போகிறதுக்கு என்ன தத்துவத்தை வச்சாங்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, கொண்டு செல்லும் பொழுதே அது எதெல்லாம் வேணான்னு சொன்னாங்களோ அந்த குணங்கள் எல்லாம் நம்மை விட்டு காணாமலே போயிருக்கும். என்ன அப்படின்னா, தேங்காய், அடுத்தது வாழைப்பழம், அடுத்தது கற்பூரம். தேங்காய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்குள் ஒரு கர்வம், நான் மிகச் சிறந்தவன், என்னை போல யாரும் கிடையாது, எனக்கு இருக்கிற டேலண்ட் மாதிரி யாருக்கும் கிடையாது, என்ன மாதிரி புத்திசாலி கிடையாது, இந்த நிறைய நான் நிறைய தடவை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் பாருங்கள். அப்போ சொல்ல சொல்ல அந்த தலையில் கொஞ்சம் அப்படியே ஒரு பெரிய கொம்பு மாதிரி ஒன்று முளைக்குமே, அந்த கர்வம் எப்படி போகும் அப்படின்னா, கோயிலுக்குள் போன உடனே அந்த தேங்காயை போட்டு உடைக்கிறாங்க பாருங்கள். அப்படி அந்த கர்வமானது உடைபட்டு விட வேண்டும். எப்பொழுது அந்த இறைவனிடம் சென்று நிற்கும் பொழுது. அங்கேயே நம்ம என்ன பண்ணுறோம், கோயிலுக்குள்ளே போன உடனேயும் ஒரு வரிசையில் நிற்கிறோமா அப்படின்னா, எங்கே விஐபி தரிசனம், எங்கே விவிஐபி தரிசனம், அங்கேயும் நம்முடைய மதிப்பை காண்பிக்கத்தான் நாம் முயற்சிக்கிறோமே வழிய, இறைவனின் படைப்பில் அனைவரும் சமம்தான், இறைவனுக்கு அனைவருமே ஒன்றுதான் அப்படிங்கிற அந்த விஷயம் நமக்கு அங்கே புரியாமல் போயிருச்சு. அப்போ அந்த தேங்காய் உடைபடுவது போல நம்முடைய கர்ப்பம் உடைபட்டு காணாமல் போய்விட வேண்டும். அடுத்தது வாழைப்பழம், அந்த தோலை எடுத்துடுறாங்க. வாழைப்பழம் சொல்லும் பொழுது எதற்காக சொல்லுவார்கள் என்றால், அதுபோல நமக்கு பிறவி இல்லாத நிலை வர வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வாழைப்பழத்தில் மட்டும்தான் விதைகள் கிடையாது, விதைகள் போட்டு முளைக்கக்கூடிய மரங்களில் ஒன்று அப்படின்னு பார்த்தா நிறைய இருக்குது. ஆனால் வாழைப்பழம் அப்படி கிடையாது. அப்போ அதனால் வாழைப்பழம் வைக்கிறாங்க. அப்போ அடுத்து ஒரு பிறவி இல்லாத நிலை வர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இந்த வாழைப்பழத்தை கொண்டு போயாச்சு. கற்பூரம் அதுதாங்க ரொம்ப முக்கியம். அப்படி கரைஞ்சு போயிடுது இல்லைங்க, கொண்டு போகிறோம், கொண்டு போய் இறைவனிடம் சென்றவுடனே ஜோதி அப்படியே காண்பித்து கரைந்து விடுகிறது. எதற்கு அந்த ஜோதி வந்து அப்படி கரையுது அப்படின்னா, நமக்கு இறைவன் அந்த வாழ்க்கையை கொடுத்து விட்டார். இந்த பிறவை நம்ம எடுத்துட்டோங்க. எடுத்ததும் இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பூமிக்கு வந்த உடனேயே நமக்கு அந்த சுயநலம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த மாயை நம்ம சுற்றி வந்துடுதுங்க. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அடுத்தவர்களுக்காக உதவி செய்யக்கூடிய அந்த மனமே நமக்கு போயிடுது. அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். கஷ்டப்படுவர்களை பார்க்கும் பொழுது நம்மிடம் ஏதாவது இரண்டு இருந்தால் அவர்களுக்கு ஒன்று கொடுத்து உதவ வேண்டும் அப்படிங்கிற அந்த மனசெல்லாம் போயிடுதுங்க. ஆக இந்த கோயிலில் கற்பூரம் காண்பிக்கும் பொழுது அந்த ஜோதி வருகிறது பாருங்க, அதுதான் அந்த சந்தோஷம். மற்றவர்களை பார்த்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை இப்படி பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது கரைஞ்சு போயிருக்கு பார்த்தீங்களா. அப்படி இருந்தால் நாமும் எப்படி இருப்போம், அந்த இறைவனோடு கலந்து விடுவோம். இறைவனுக்கு யாருங்க ரொம்ப பிடிக்கும், இதுபோல் மற்றவர்களுக்காக வாழ்பவர்களை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அவனுக்கு வேண்டிய அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக நம்முடைய பெயரும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த லிஸ்ட் பெயருன்னு சொன்ன உடனே உங்களுக்கு நாரதர், ஹனுமான் அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாரதர் ஒரு தடவை ஹனுமன் கிட்ட போகும்பொழுது ஹனுமன் கிட்ட சொல்கிறாரு, இப்போ பெருமாள் ஒரு பெரிய புஸ்தகம் எழுதிட்டுருக்காரு, என்ன எழுதிட்டுருக்காரு அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொல்கிறாரா, யாரோட மனசுலெல்லாம் பெருமாள் இருக்காரோ அவங்க பேரெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, அப்போ உன் பேர் என் பேரெல்லாம் இருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. தெரியல, நீங்கள் போய் பாருங்கன்னு சொன்ன உடனே நாரதர் போய் பார்க்குறாரு. நாரதர் பேர் இருக்குது, அதில் ஹனுமன் பேர் கிடையாது. ஓடியே சொல்கிறாரு, என்ன ஹனுமான் இது இவ்வளோ பெரிய அக்கிரமமாக இருக்குது, இங்கே உன்னோட பேரே இல்லையே அப்படின்னு சொன்னான்னா, அப்படியா, பெருமாள் இன்னொரு புஸ்தகம் வச்சுருப்பாரு, அந்த புஸ்தகத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, பெருமாள் மனசில் யாரோட பேரெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது அதில் ஹனுமனுடைய பேர் இருந்துச்சான். அப்போ நம்முடைய மனதில் கடவுள் இருக்கிறாரா அப்படிங்கிறத விட கடவுள் மனத்தில் நாம் இடம் பிடித்து விட்டோமா அப்படின்னு தான் பார்க்கணும். அதுதான் அந்த கற்பூரம் நமக்கு உணர்த்துகின்ற பாடம். ஆக இனிமேல் கோவிலுக்கு செல்லும் பொழுது இந்த விஷயங்களை செய்துவிட்டு நாமும் அந்த இறைவனை வழிபடலாம். மகாபெரிவா சரணம்.